ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தார். அந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடவுளை விசேஷமாக அடியான கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தகுதியற்றவன் என்பது கடவுளுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஒரு நாளும் ஒருத்தரையும் ஆண்டு கைவிடுவதே இல்லை. தள்ளப்பட்ட பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஐயா தோசை ஐயாக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்து, நான் சற்று சுகீரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ வாங்கன்னு சொல்லி அழைச்சாங்க. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். போன வாரம் இதே நாளில் சுரப்பாறை கொச்சின் டைஸில் உள்ள கோயம்புத்தூர் டைஸில் உள்ள சுரப்பாறை கிராமத்தில் ஆலயமே இல்லை. ஒரு 2-3 குடும்பங்கள் ரொம்ப திண்டாடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி உடனே இந்த இடத்துக்கு கோயம்புத்தூர் டைஸ் பிஷப் மூலமாக ஒரு அடிக்கல் நட்டப்பட்டது. அந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் விசேஷித்த கரை கொண்டு ஒவ்வொரு நாட்களும் நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்மே எல்லா விதத்திலும் நம்ம வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். அடியான் கூட சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த மனுஷன். நான் திருநெல்வேலி டைசஸில் லே செக்ரட்டரியாக இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், அநேக பேருக்கு தெரியும் நினைக்கேன். லே செக்ரட்டரியாக இருக்கேன். ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னு கேட்டால் யாரும் அதுக்குரிய தாகமோ ஒரு பசிதாகம் உள்ள மக்களை வாழலை. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தலைப்பே போகிற சொல் சொல். இன்றைக்கி வார்த்தையை சொல்லுங்கள், இல்லை சொல்லணும், கடவுளுக்காக வாழணும். ஒரு வாழ்க்கை தான். வாழ்க்கை விதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மீதியாக 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேதனை தான் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் நம்மளை எவ்வளோ வழி நடத்தி கொண்டு பாதுகாத்து வருகிறார். அந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து 60 வருஷம் மேலே ஆச்சு. ஒன்றும் இல்லாமல் வந்த மனுஷன் ஆண்ட குப்பையும் தூசியும் சாம்பல் மோசமாக வாழ்ந்த மனுஷன் ஆண்ட உயர்த்தது மாத்திரமல்ல, எவ்வளோ கிருபை இருந்தார். ஆனால் யாக்கோபு கொடுத்த வார்த்தையின்படி அதை 28:15 வாசிக்கும். உன்னோடு கூட இருந்து நான் போக்கும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம் கேட்டால் போகும் பாதையில் பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த மாதம் எனக்கு திடீரென்று சுகவீனம் ஏற்பட்டது. நான் பாம்பேக்காக ஒரு பேராயருடைய மகளுடைய திருமணத்துக்கு சென்றிருந்த இடத்துல அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டு சில காரியங்கள் செய்ததுனால சென்னை ஏர்போர்ட்டை ஏறணும்னு வாயை திறக்க முடியலை. அந்த வீட்டுக்கே வரல. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லா காரியம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஷோக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாய் திறக்க முடியாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஒரே அழுகை, எனக்கு ஒரே எண்ணம், ஆண்டவரே நான் உமக்காக வாழணும், உமக்காக கண்ணும் கடைச்சொல்லி வாழ ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டு கொடுத்த வார்த்தையின்படி லூக்கா அதாவது 7:30 திறக்கப்படுவாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் வாயை திறந்து கொடுத்தார். பெரிய கிருபைக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக அவனுடைய வார்த்தையை பேசும்படியான கிருபை தந்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியான கிருபை தந்திருக்கிறார். திருநெல்வேலியில் சங்கரங்கோயிலும் ஒரு இடம் இருக்குது. அது பக்கத்தில் வாகைக்குளம் ஒரு இடம் இருக்குது. அங்கே 230 வருஷத்துக்கு முன்னால் ராங்கலன் மிஷினரி வந்தாங்க. ராங்கலன் மிஷினரி வந்து 1860 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கினாங்க. 3 ஏக்கர் நிலம் வாங்கி
$2160 ஒரு ஆலயம் கட்டப்பட்டது 250 வருஷத்துக்கு முன்னால். அவங்கெல்லாம் பெரிய மிஷினரிகள், சாதாரணமான காரியம் இல்லை. வீட்டை இழந்து, மனைவி இழந்து, எல்லா காரியத்தையும் இழந்து, வேதத்தில் வாசிக்கமில்ல. யோவான் 12:24 வாசிக்கும்போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகவிட்டால் தனித்திருக்கும், சித்தையான மிகுந்த வல்லனை கொடுக்கும் போதில் கோதுமை மணி போல் பூமியில் விதைக்கப்பட்டாங்க. விதைக்கப்பட்டது மாத்திரமில்லை, இங்கிலாந்து தேசத்தில் அவங்கள அடக்கம்னு கேட்ட இடம் 500 ஏக்கர் நிலத்தில் அடக்கம் பண்ணுவாங்க. 500 ஏக்கர் நிலத்தில் ராஜாக்கள் பரம்பரையாக ராபர்ட் இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்து இந்த மக்களுடைய காரியங்களை பார்த்த உடனே எல்லாத்தையும் உதவி ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. ஊழியத்துக்கு வந்து சிவகாசியில் முள்ளுக்காட்டில் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. முள்ளுக்காட்டில் அடக்கம் பண்ணப்பட்டது மாத்திரமில்லை, ரொம்ப வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது சாதாரண வாழ்க்கை இல்லை. அப்படி இடத்துல அந்த ஆலயத்தை பார்க்கும்போது ஐயா போல் ஒரு ஐயா அங்கே இருந்தாங்க. அந்த ஐயா சொன்னாங்க, ஐயா இந்த வழியாக நிறைய மக்கள் வந்து சாத்தூருக்கு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, செருப்பு இல்லாமல் நடந்து எதையோ கஷ்டத்தோடு போகிறாங்க ஐயா, மக்களுக்கு ஒரு விடுதலை இல்லை ஐயா, நீ ஒரு இந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி எங்கிட்ட ரொம்ப தயவாக சொன்னார். நாங்கள் அதை பொறுப்பாக எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் பிரியமான நாட்களாய், ஒரு சாட்சியுள்ள நாட்களாய் வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் தான் ஒரு ஆலயத்தை கட்ட கிருபை தந்தார். 125 அடி கோபுரத்தில் ஒரு கோபுரம் கட்டப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டது, பேசேஜ் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபாய் செலவில் பண்ணி இந்த ஆலயத்தை கட்ட முடியாத ஒரு கிருபை ஆண்டு தந்ததுனால, பெரிய கிருபை தந்தனால அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. அதை மனசு நினச்சி உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், ஆண்டுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். எதை சாதனை பண்ணணுமோ சாதனை பண்ணணும். கடவுள் கொடுத்த கிருபை தான். இப்போ எங்கள் தம்பியோட NMSல அவர் தான் ட்ரெஸராக இருக்காங்க, IMSல பிரசிடெண்ட்டாக இருந்தார், திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை SCC காலேஜில் அவர் தான் கரஸ்பாண்டாக இருக்கார். இப்படி நிறைய ஊழியர்கள் செய்ய முடிய கிருபை தந்து மாத்திரமல்ல, கடவுளுக்காக வாழணும். ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை நமக்கு ஓடுற ஓட்டம் கடவுள் பிரியமான ஓட்டமாக இருக்கணும். ஆண்டவருடைய பேதுரு அழைச்சார். எப்படி அழைச்சார்? வேதத்தில் வாசிக்கும்போது யோவான் 21 15 வாசிக்கும்போது, ஆண்டவர் யோனாக்குமார் சீமோனே, இவளே என்னில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டார். அன்பாக இருக்கேன் ஆண்டவர் கேட்டார். என் ஆடுகளை மேய்ப்பாய்கன்னு சொன்னார். மீண்டும் ஆண்டவன் அழைச்சி, யோனாக்குமார் சீமோனே, இவர் என்னை பிரியமாக இருக்கான்னு கேட்டார். ஆண்டவரே உண்மை பிரியமாக நீ அறிவீர் என்று சொன்னான். என் ஆடுகளை மேய்ப்பாயகன்னு சொன்னார். 3 நாள் உன்னை அழைச்சி, யோனாக்குமாரே சீமோனே, என்னை அன்பாக இருக்கேன் கேட்ட உடனே அழுதான். ஆண்டவரே உமக்கு நான் வாழ்வேன் ஆண்டவரே சொன்ன உடனே அவர் சொன்னார், இளவயது உள்ளவனாக இருக்கும்போது ஒரு அறையை நீயே கட்டிக்கொண்டு நடப்பா, முதுகுள்ள ஆகும்போது வேறொரு ஒரு அடையை கட்டுவான், உன் இஷ்டமில்லாத இடத்துக்கெல்லாம் நடத்தி செல்வான், நீ இப்படிப்பட்ட மரணமாய் மறிக்கப் போகிறாய் என்பதை சாட்சி சொன்னார். சாட்சியை அந்த வாழ்ந்து சொன்னார். ஒரு வாழ்க்கை வாழ்ந்த எத்தனையோ மக்கள். ஏன்னா நீ கடவுளுக்கு வாழும்போது, கடவுள் சாட்சியை வாழும்போது, ஐயா சொன்னபடி பணம் யார்ட்டையும் இருக்கலாம், பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் பண ஆசை, எல்லா தீங்கும் வேலை இருக்குது. ஆண்டவர் தேவனுடைய நாமம் கட்டப்படுறதுக்காக நீ வாழும்போது தான் எத்தனை வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படும். ஏன்னா சங்கீதத்தில் வாசிக்கும், சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து அவள் அடியடி நடக்கிறவனோ பாக்கியவான், உன் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி வீட்டோடு கணித திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திச்சு ஒலியவர் அன்றுகளை போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேம் கூட சமாதானத்தையும் காண்பான்னு சொன்னால், நீ கடவுளுக்கு பயந்து வாழணும், சாட்சியை வாழணும், அவனுடைய வார்த்தையை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக வாழணும். நம்மளை வாழ்கிற காலத்தை ஒரு ஆத்மாவது கடவுளுக்காக சேர்க்கக்கூடிய மக்களாக வாழணும். அதுக்கு கேட்பார்ல, உனக்கா இந்த பாரித்தேரே, உனக்கு ரத்தம் சிந்தினேன், உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டேன், நீ எனக்கு என்ன செய்தாய்? கேட்பார், ஆண்டவரே உமக்கு எத்தனையோ பாடுகள் படுவேன் ஆண்டவரே, உமக்கு வாடுவேன்னு அவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி. ஆனால் ஏன்னு கேட்டீங்கன்னா, தாவீது வாழும்போது காலத்தில் அவனுடைய மாமனார் சவுல் அவனை துரத்தி அடித்தான். யோனத்தான் மச்சினை சொல்லுவான். ஒரு சாமியார் 1 சாமியார் 20:3 வாசிக்கும்போது,
மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தாண்டா இருக்குன்னு சொன்னான், ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொன்னான். ஆனால் அன்னையும் அவனை பாதுகாத்தார். அந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நான் நினச்சி பார்ப்பேன், ஒவ்வொரு நாட்களும் நினைக்கிறது தான். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் பாத்திரமாக விளங்கணும் ஆண்டவரே, சாயமாக விளங்கணும்னு சொல்லும்போது ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் வழிநடத்தி கொண்டு வந்தார். நாங்கள் 4 சகோதரர்கள் தான். இன்றைக்கி ஒரே வீட்டில் 150 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரே வீட்டில் என்ன கேட்டால் இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. இந்த வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், உலகத்தை ஒன்றும் கொண்டு போகிறதே இல்லை. அதை மட்டும் மனசு நினச்சி ஆண்டவரே வாழ்கிற காலங்களெல்லாம் உமக்காக வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி கடலுக்கு வாழும்போது கர்த்தர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். எனக்கு கூட இவ்வளோ விலகீனமாக ஏற்பட்ட கூட ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவர் எனக்காக நீ ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறீ ஆண்டவரை கேட்டேன். எனக்கு ஐயா கூப்பிட்டாங்க, ஆண்டவரே என்னால் பேச முடியல ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டுன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை அதை தான். கடவுள் தான் ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து வர்றாரு. பாதுகாத்து வர்றது மாத்திரமல்ல, கடவுளுக்கு மகிமையாக வாழணும், சாட்சியாக வாழணும் ஒரு எண்ணத்தை வாழ்க்கையில் கொடுத்து இன்றைக்கி எனக்கு வயசு 77 வயசாகுது. 77 வயசானால் கூட ஒரு குறைவு இல்லாமல் நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்பு வைப்பேன், புது வயதுக்கு உன்னை பாதுகாப்பேன் வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் கொடுத்து வழிநடத்தி கொடுவார். காரணம் கேட்டால் அந்த ஊழியை வாஞ்ச தெய்வம் மேலே இருக்க பிரியம். கடந்த வாரம் கூட சுரப்பாருங்க ஒரு இடத்துல அந்த நாங்கள் தளம் போடும்போது என் மகளோட சொன்னான், வேண்டாம்ப்பா இவ்வளோ வயசாகிட்டு இவ்வளோ விலகினமாக இருக்கீங்க, அலைய வேண்டான்னு சொன்னான். நான் சொன்னேன், ஓட்ட கொஞ்ச நாள் தான்மா, கொஞ்ச நாள் ஓட போகிறோம், கொஞ்ச நாள் ஓடுக்கும்ல கடவுள் வேலையை முடிச்சு தான் வாழுவோம். ஏன்னா பருவத்தை ஆண்டு நமக்கு நல்ல வீட்டில் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. அது மாத்திரமில்ல, உன் பிள்ளைகள் நான் வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் 37:25 வாசிக்கும்போது என்னை இளைஞராக இருந்தேன், முதுகுலும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்போத்துக்கு எனக்கு காணலைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும். நான் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒன்றுமே இல்லை வாழ்ந்தேன். எனக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய கிருபை தந்தது மாத்திரமல்ல, எவ்வளோ சாக்கியத்தை தந்து உன்னை ராஜாக்களும் உன்னை ஆசாரியமாக்க வார்த்தையை கொடுத்து அந்த இவ்வளோ வழிநடத்தி கொண்டு வராருமா. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், கடலுக்கு வாழணும். எத்தனை மிஷனரி இந்த பூமியில் வந்து தங்கள் தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி மிஷனரி வரலன்னு தான் நமக்கு நல்ல சட்டை கிடையாது, தலை வர தெரியாது, படிப்பு கிடையாது, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்து மனுஷனாக வாழணும், கடவுளுக்கு பிரியம் வாழணும், எவ்வளோ கற்றுக் கொடுத்தாங்கம்மா. அந்த மிஷனரிக்காக அந்த அவங்க பண்ண தியாகத்தை நம்ம பற்றி வாழகணும். நான் கடந்த வருஷம் தரங்கம்படி போயிருந்தேன். தரங்கம்படிக்கும் அந்த சீக்கிரம்பாலுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்து அவ்வளவு கஷ்டம். கிட்டத்தட்ட அவர் தேசத்துலேருந்து வர்றாரு. அவர் வரும்போது 65 பேர் வராங்க, 33 பேர் செத்து போகிறாங்க வழியில். 30 பேர் செத்து போயிட்டோன்னா 30 பேர் கடலில் தூக்கி போட்டுருந்தாங்க. மிச்சம் 31 பேரோட வந்து சேர்றாங்க தரங்கம்பாடியில். சேரும்போது சாப்பாடு இல்லை, கடலை தண்ணியை குடித்தாங்க, அந்த மீன் எடுத்து சாப்பிட்டாங்க, உயிரோடு இருக்க மீனை பிடிச்சி சாப்பிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் தன் சொந்த ஊருக்கு போய் தன் சொத்துக்களெல்லாம் விற்று அங்கே வந்து ஹோம் ஒன்று கட்டினாங்க. இந்த காட்சியெலாம் பார்க்கும்போது அவங்க இல்லைனாக்கி பைபிளே இல்லை. தமிழ் கற்றுக் கொடுத்து கும்பகோணத்தில் ஒரு பிராமணாவை தெரிஞ்சு கொண்டு அவங்ககிட்ட பேசி பழகி தமிழை கற்று இலக்கணத்தை கற்று தமிழ் மொழியை உருவாக்கி ஒரு பைபிளையே கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த ஆசை, அவங்களுக்கு ஏன் அந்த எண்ணம்? வாழ்ந்தால் எப்படியோ வாழ்ந்துருக்கலாமே, எப்படியோ வியாபார கம்பெனியாக வாழ்ந்துருக்கலாம், ஏன் ஒரு பாசமாக அவங்க வாழ்ந்தாங்க? காரணம் கேட்டால் நட்சத்திரம் வாழ்ந்ததுனால தான் நமக்கு நீ மகிமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கம்மான்னு சொல்லி சொன்னேன். ஏன்னு கேட்டால் அந்த வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரகாசமான வாழ்க்கையாக வாழ்ந்தால் தான் கடவுளை ஒவ்வொரு நாட்களும் வழிநடத்த கொண்டு வர. நம்ம ஏதோ ஐயா சொன்னாங்க, இத்தனை மிஷனரிலாம் இருக்காங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, மிஷனரிக்காக என்ன ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ சம்பாதிக்கலாம், வாழ்ந்துக்கலாம், வளர்க்கலாம், இருதயம் சந்தோஷமாக வாழணும்னு சொன்னால் வேதத்தில் வாசிக்காமல்ல. நீதி யோவான் 14:18 வாசிக்கும்போது, நான் உங்களை திக்கற்றுனா விடேன், ஒருத்தர் வருவேன்னு சொன்ன தெய்வம் நம்மகிட்ட வருவார். ஏன் வருவார்னு சொன்னால், நீ கடவுளுக்கு நீ மகிமையாக வாழ்ந்தன்னா தான் உன்கிட்ட வருவார். நீ கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்தால் தான் பிள்ளைகள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும், குடும்ப வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். நீ கடவுளுக்கு மகிமையாக வாழினா எந்த போதனமும் கிடையாது. ஏன்னா வேதத்தில் வாசிக்கமில்ல. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும்போது,
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் கடவுளுக்கு மகிமையான வாழ்க்கை வாழணும், கடவுள் சாட்சி உள்ள வாழ்க்கணும். நான் வந்து சுரண்டையில் பங்களா சுரண்டையில் பிறந்த தினகரஞ்சா பிறந்த ஊரில் சுரண்டையில் படித்தேன். அங்கே பேரனுக்கு ஒரு மிஷினரி வந்தார். மிஷினரி வரும்போது அவரும் 250 வருஷத்துக்கு முன்னே வந்தார். 36 வயசில் 36 வருஷம் தான் வாழ்ந்துக்காரு. 36 வருஷம் தான் வாழ்ந்துக்காரு. வாழ்ந்த ஒரு 3 பிள்ளைகள், மனைவி இழந்துட்டாங்க. அவர் வாழ்ந்த பூமி வந்து இங்கிலாந்து தேசம், அது ஜெர்மன் தேசம். ஜெர்மன்லேருந்து மைத்திரமார் மனைவி இறந்தோடனே நீ வந்திருப்பாங்க, இருக்க வேண்டாம், அந்த மக்கள் வாழ்ந்தால் போதும், நீ ஏதோ வாழ்ந்துருன்னு சொல்லி பிள்ளைகளை பாதுகாக்கால் கூப்பிட்டாங்க. அவர் மாட்டேன்ட்டார். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஜெர்மன் கூட்டிட்டு போயிட்டாங்க. இவர் 36 வயசில் சங்கரங்கோயில் பக்கத்தில், அதாவது சிவகாசி பக்கத்தில், பன்னேடி பக்கத்தில் டாக்லாண்ட் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காரு. காலரா நோயிலால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒழியத்து போயிருக்காரு. அப்போ ராங்கலாண்ட் சொன்னார், தம்பி கொஞ்சம் விலகி இருப்பா, நிறைய பேர் செத்து போகிறாங்க, ஏதோ ஒன்று ஆயிடக்கூடாது விலகின்னு சொன்னேன். அந்த மக்களை பற்றி அழுதாராம். அந்த மக்கள் சாவினால் தாங்க முடியலைன்னே, அந்த மக்களுக்காக நான் வாழணும்னு சொல்லி அந்த மக்களை க்ளீன் பண்ணிட்டு மக்களுக்காக வாழ்ந்தார். அவர் சொல்லி 3ஆவது நாளில் ராகலன் மடியிலே 36 வயசு இறந்து போயிட்டார். அந்த பேரண்ட் மிஷினரி. அவர் வாழலைன்னா நான் படிச்சிருக்க முடியாது. அவர் உருவாக்கின ஸ்கூலு, அவர் உருவாக்கின எல்லா காரியத்தையும், ஆலயம், அந்த கேம்பஸ் பொழுதும் முழங்காலே நடப்பாராம். முழங்காலே நடந்து என் தேசத்தை ஆஸ்வதிங்கப்பா, என் நாட்டை ஆஸ்வதிங்கன்னு சொல்லி முழங்காலே நடப்பாராம். அப்படிப்பட்ட தாங்குள்ள மக்களை வாழவும் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீ கடவுளுக்கு நீ வாழ்ந்தாயானா கடவுள் உங்களுக்காக வாழுவார். நீ கடவுளுக்காக சாதனை செய்தன்னா கடவுள் உங்களுக்காக எல்லாம் சாதனை பண்ணுவார். உன்னை பணம் ஒரு நாளும் மனுஷன், எந்த பணமும் எந்த மனுஷன் வாழ வைக்காது, எது சொத்தும் வாழ வைக்காது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை, கடவுளுக்கு மகிமையுள்ள வாழ்க்கை வாழணும். ஏன்னா ஆண்டு சொன்னார்ல, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சோழனை அடைக்கத்தக்க மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். எசேக்கியேல் 20:30 வாசிக்கும் போது ஆண்டவர் திறப்பு நிற்க மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். திறப்பு நிற்க மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் எப்படி வாழ்கிறோமா, கடவுள் சாட்சியாக வாழ்கிறோமா, மகிமையாக வாழ்கிறோம். நம்ம ஏதோ இன்னைக்கு நல்ல பண்டிகை, நாளைக்கு நமக்கு ஒரு மிஷனரி பண்டிகை. அந்த மிஷனரி தாகத்தை நினச்சி ஆண்டவரே, நாங்களும் இந்த மிஷனரி வாழ்க்கை வாழும் ஆண்டவரே, கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழத்தக்கதான் எங்களுக்கு தகுதி கொடுத்து தாங்க ஐயா. என் வாழ்க்கையை பிரியமான வாழ்க்கையை இருக்க கிருபை தாங்க ஆண்டு கேட்கலாமா? தலையை தாழ்த்தி நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? நம்ம நிச்சயமாக ஆஸ்வதிப்பா. உன் குடும்பத்தை ஏன் கஷ்டம், உன் குடும்பத்தை ஏன் வறுமை, நீ ஆண்டவர் நினைச்சு வாழலை, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழலை, ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆண்டவர் நகரத்தை பார்த்து கண்ணி விட்டு அழுதாரில்ல, வேதத்தில் வாசிக்கமில்ல. லூக்கா 19:42 வாசிக்கும்போது அவர் நகரத்தை பார்த்து கண்ணீட்டு அழுது, உனக்கு கிடைத்த நாளில் ஆயிலும் சமுதாயத்துக்கு ஏற்ற 5 நலமாயிருக்கும், நீ அறியாமல் போனபடியினால் சத்துருக்கள் ஒன்று சூழ மதில் போட்டு ஒரு சுற்றில் நெருக்கி ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடிக்கு இடிக்கப்பட்டு போன நாட்கள் வரும் அப்படின்னு ஆண்டு கண்ணி விட்டு அழுதாரில்ல. அதை நினைச்சு ஆண்டவரே, நீங்கள் அழக வேண்டாம் ஐயா, என் குடும்பத்தில் இந்த குடும்பமாகி நமக்கு பிரியமான பிள்ளைகளை வாழுவோம் ஆண்டவரே, சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழ ஐயா. இன்றைக்கி எக்மோர் லைவில் பெரிய சென்டரில் ஒரு மிஷினரி சாப்பிட்றது மூலம் ஆலயம் இருக்குன்னு சொன்னால், இந்த மிஷினரி வரலன்னா இல்லை, இந்த மிஷினரி வராமல் இருந்தால் இல்லை. இந்த மிஷினரி உருவாக்க போய் தான் இந்த காரியத்தை நடந்திருக்கு. ஆண்டவரே, நாங்களும் ஒரு பாத்திரமாக, ஒரு நட்சத்திரம் பிரியமான மகளை வாழ கிருபை தாங்க ஆண்டு கேட்கலாமா? கர்த்தரை ஆஸ்வதித்து நம்மளை பாதுகாக்க வழி நடத்த நல்லவராக இருக்கார். கண்களை மூடி தாண்டவரை நோக்கி பார்ப்போம்.